பார்த்தீங்கன்னா உச்சகட்ட சூழலில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னும் நாட்கள் மிகவும் கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. காரணம், மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றார்கள். அந்த அதிருப்திகள் எல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் ஆரவாரத்தோடு எங்களுக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மக்கள் அவருக்கு ஒரு 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதனால மீண்டும் அவர் வாய்ப்பு எதிர்பார்க்கிறது அவருடைய பகல் கனவு தான் அது. ஏன்னா மக்கள் ஏற்கனவே அவருக்கு 5 ஆண்டு காலம் அவருக்கு வாய்ப்பு அளித்து இந்த வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்திக்கல, முறையாக பயன்படுத்திக்கல. மக்கள் கடுமையான எந்த அளவுக்கு அரசு மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்களோ அதே அளவுக்கு வேட்பாளர் மீதும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மீதும் மிகுந்த கோபத்திலும் கடும் அதிருப்தியிலும் இருக்கின்றார்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதமர் பிரச்சாரம் செய்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு பிஜேபியினுடைய பலம் தமிழகத்தில் என்ன என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சுது. ஏற்கனவே இதே ஆர்கே நகரில் போட்டியிடுகின்ற போது நோட்டோவிடம் தோற்று போனவர்கள் தான் பிஜேபி. அதனால் அவர்களை பற்றி நம்ம அதிகம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. என்ன சொல்கிறேன், இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா தாங்க. அம்மா உணவகத்தில் இந்த காலை உணவு திட்டம் என்பது இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் அம்மா உணவு சிறப்பாக செயல்பட்டு சொன்னால் காலைல மாணவர்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு இட்லி 1 ரூபா தான். ஒரு 3 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு மாணவர் திருப்திகரமாக சாப்பிட்றலாம். பட் அந்த ஒரு திட்டத்தை வச்சு உலக நாடே இவரை புகழும்னு சொல்லி இவர் எதிர்பார்த்தா சொன்னால் அது அவருடைய தவறான பாங்குதான். அவருன்னா மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கழிவுநீர் உயர்வு, வரி உயர்வு, பால் விலை உயர்வு. அதே போல் மத்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா 400 ரூபா அவங்க ஆட்சியில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது 400 ரூபாய் விட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1200 ரூபாய் ஆயிடுச்சு. பெட்ரோல் டீசலுடைய விலை 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாயை தொட்டு விட்டது. இதற்கெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றம். இதெல்லாம் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கடுமையான கோபம் இது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு மௌன புரட்சியாக பாருங்கள். நீங்கள் இரட்டைலைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு மாபெரும் வெற்றியை அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் மக்கள் வாரி வழங்குவார்கள். உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது நோட்டோவோட கம்மியாக வாங்கினவங்க தான் அவங்க. அதனால ஒரு 6 ஆண்டு காலத்துக்குள்ள இவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் மாற்றம்லாம் வராது. ஏற்கனவே வரலாறை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரதமராக இருந்த திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 13 முறை தமிழகத்துக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து குடிசை வாசிகள் வீட்டுக்கெல்லாம் சென்று என்னென்னவோ செய்து பார்த்தார். ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் திருப்திகரமாக அவங்களுக்கு அமையவில்லை. அப்போ காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு பேஸாது இருந்தது. ஆனால் இன்னைக்கு பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா பேஸே கிடையாது. மக்களுடைய எல்லா விதமான அடிப்படை வசதிகளுக்கும் ஒரு நிச்சயம் ஒரு தீர்வு காணும். அது சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் குடிநீரில் கலக்கின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணுகின்ற, அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வேலை செய்கின்ற ஒரு சேவனாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். தென் சென்னைக்கு நிகராக வட சென்னை நம்ம கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய கனவு திட்டம். ஒரு ரயில்வே முனையம் கொண்டு வரணும், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை வட சென்னையில் கொண்டு வரணும், ஒரு மிகப்பெரிய லைப்ரரி வட சென்னையில் கொண்டு வரணும். ஏன் மிகப்பெரிய ஒரு டைடல் பார்க் மாதிரி ஒரு தொழில்நுட்ப பார்க் இங்கே கொண்டு வரணும். ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, இப்படி பல திட்டங்களை நம்ம கொண்டு வந்தால் தான் மக்களுடைய பார்வை இந்த பக்கம் வட சென்னை மீது விழ ஆரம்பிக்கும்.
80 ஆண்டு காலமா வந்து நான் தான் சொல்றேன், நிச்சயம் வந்து அடிப்படை தேவைகளை வந்து நிச்சயம் பூர்த்தி செய்வோம். மக்களுடைய எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணுகின்ற முயற்சியில நாங்கள் வந்து எங்களை வந்து முழுமையாக நாங்கள் அர்ப்பணிப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை